ஏப்பா அவர் யாரு? உங்க சம்பந்தி தானே? வட்டி இல்லாம கைமாத்தா கொடுத்து உதவி பண்ணலாம்ல? ஆமா, முதல்ல உங்க மாமனாருக்கு கைமாத்து கொடுக்குறேன், அப்புறம் மச்சானுக்கு கைமாத்து கொடுக்குறேன், அப்புறம் மச்சனுக்கு கல்யாணம் ஆகணும் கைமாத்து கொடுக்குறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கு கைமாத்தி கொடுத்துட்டு நான் கையேந்திட்டு போறேன். டேய், காசு கொடுத்து சொந்த வளர்க்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லடா. ஏதோ அப்பா வந்தாரா, வந்த இடத்துல பிரமாதமா ஒரு டீலிங் முடிச்சார, சந்தோஷப்படுறா. அதை விட்டு சலிச்சுக்கிற. டேய், இதாண்டா என் பிசினஸ். வட்டி துட்டு தாண்டா என் சம்பாத்தியம். என் சம்பாத்தியத்துல வாழ பிடிக்கலனா போயிட்டே இரு. பெருசா சம்பாரிச்சு கிழிச்சிட்டாரு. ஏய், முணுமுணுத்துக்கிட்டே இருக்கற? அவர் சொல்றதுல என்னடா தப்பு? நீ பாட்டு பேசிக்கிட்டே போற. நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். கல்யாண விஷயம் பேசுனதுல இருந்து அவங்க வீட்டு பக்கமே சாஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. அன்னைக்கு கூட அப்படிதான் புடவை விஷயத்துல என்ன திட்டுற? அது ஒண்ணும் இல்லம்மா, இப்போதைக்கு அவர் பொண்டாட்டியும் அவர் பொண்டாட்டி குடும்பத்தை சார்ந்தவங்களும் மட்டும்தான் அவருக்கு முக்கியமா தெரியும். மற்றவங்களாம் இழப்பமாத்தான் தெரியும். பாப்போம் எத்தனை நாளைக்குன்னு. அடிச்சி வாய மூடு. எல்லாத்தையும் முந்திரி கொட்ட மாதிரி மூக்க நோச்சினே கிடக்குற. மாப்பிள, அவளை கொஞ்சம் அடக்கி வைங்களேன். ஆமா தமர, நீ எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு? நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்பா நீங்களும் தான் எதுக்கு அந்த மனுஷனுக்கு பணம் தரணும்? கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவங்க பட்டுக்கு ரசாட்டு கட்டுற அது இதுன்னு உங்ககிட்ட பணம் கேக்குறாங்களே. கல்யாணத்துக்காவது பணம் வச்சிருக்காங்களா, இல்லனா அதுவும் உங்ககிட்ட தான் கேட்க போறாங்களா? நம்ம வீட்டு பிள்ளையாண்டதான் மோகத்துல அலையிறாரு. இதான் சாக்குன்னு அந்த பொண்ணை வெறுங்கையோட அனுப்பி வச்சிட போறாங்க. ஏய், என்னடி பேசிட்டே போற? அடிச்சு பல்லுல வெட்டிப்ப. என்ன பண்ற? உன் மேல கை வைக்கிற. நீ வேணா உன்னை விடமாட்டேன். பேசிட்டே போற. நீ கையிடுமா? அவளைய கை நீட்டி அடிக்க போற, கொன்னுருவேன். நீ கம்பெனி சொல்லி போட்டு பேசுங்க. அவன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கா? என்ன சொல்றியா? நாய் பைத்தியம் முடிச்சு தெரியும், மோகத்துல அலையிறான். பிறந்துச்சு இப்படி ஒரு புள்ள. மாமா, இது கொஞ்சம் கூட அவனுக்கு ஒண்ணுமா அவனோட மாமனார் பெருசா இருக்கலாம், ஆனா எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். கரெக்ட் மாப்பிள்ள, நீங்க சொல்றது நியாயம்தான். அவன் செஞ்சது தப்பு தான். வேணா அவன் செஞ்ச தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னங்க ஆச்சு இந்த பையனுக்கு? இப்பவே பொண்டாட்டி வீட்டு பக்கம் சாஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாம பேசிங்க கிடக்குறான். இல்லடி, கட்டிக்க போற இடத்துல நல்ல பேர் எடுக்கணும், நல்ல மாதிரி தான் நடக்கணும், இல்லைன்னு சொல்லல. ஆனா இவன் சரி இல்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் அங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் மொத்தமா அள்ளிட்டு வந்து இங்க வச்சிருவான் போல இருக்க. அதான் வேதனையா இருக்குது. காமாட்சி, என்னம்மா இது சோதனை? எப்படி மீள போற? என்னப்பா, ரொம்ப வலிக்குதாப்பா? நாங்க இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டியப்பா. எனக்கு தான் சூழ்நிலை இல்லையம்மா. பக்கத்துல ஆள் இருக்காங்களா, இல்ல அனாதையா இருக்கனா, எதுவுமே எனக்கு தெரியலையே. பேச்சு கூட அனாதைன்னு சொல்லாதப்பா. நாங்க 2 பேரும் உயிரோட தானே இருக்கோம். ஆமாடா, உன்னை இந்த நிலைமையில பார்த்தப்போ என் நெஞ்சே வெடிச்சிடும் போல இருந்துச்சு. பாவி பசங்க நாசமா போவானுங்க. என் புள்ள மேல பட்ட கை கறிக்கட்டையதான் தீஞ்சு போகும். என் சாபாவங்களை சும்மா விடாது. திவா, போலீஸ் கிட்ட உன்னை அடிச்சவங்களை அடையாளம் தெரியலன்னு சொன்னியே, கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்கு யாரையும் அடையாளம் தெரியலையா? தெரியலப்பா. ஒருவேளை அவங்கள மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அது ரொம்ப கஷ்டம்பா. எவ்வளவு யோசிச்சு பார்த்தாலும் அவங்க முகம் எதுவுமே எனக்கு ஞாபகத்துக்கு வரலப்பா.
என்னப்பா இது? ஒருத்தமாவும் கூட ஞாபகம் இல்லையா? அது என்னம்மா கொஞ்சம் எழுந்து உட்காந்தா சுத்தி உட்காந்து கதை பேச ஆரம்பிச்சிடறதா? இல்லம்மா, இளநீ வேணுமான்னு கேட்டேன். அவர் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோங்க. சிஸ்டர், சொல்லுங்க. நாங்க வேணா வேற தனியார் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் பார்க்கலாமா? என்ன இப்படி சொல்றீங்க? அவர் யாருனே தெரியாம இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவருக்கு இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து நாங்க நல்லபடியா கொண்டு வந்திருக்கோம். இப்போ திடீர்னு வெளில கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே, அங்க வேற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்புறம் அதுவும் இதுவும் செட் ஆகாம அவர் உடம்புக்கு எதுனா ப்ராப்ளம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? டாக்டர் தான் இன்னும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும்னு சொல்லியிருக்காருல்ல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதுவும் சரிதான். உங்களுக்கு வீசிங் ரொம்ப அதிகமா இருக்கும் போல இருக்கு. வாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். என்ன சார், பையனை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தா போதுமா? இல்ல மேடமையும் sister, கவனிக்க சொல்லிட்டு வேண்டாமா? தான் இருக்கேன். கேட்க கூட்டிட்டு வாங்க மாட்டீங்க. சார். வா, வாங்கம்மா, போங்க, please. வாங்க. போங்கம்மா. வா. என்னடா ஒரு மாதிரி பார்க்குற? நீ உங்க அப்பா அம்மாட்ட சொல்லல, ஓகே. இப்ப நான் கேட்குறேன், உன்னை அடிச்சவங்க யாருன்னு உனக்கு அடையாளம் தெரியாது? தெரியாது. எத்தனை பேர் சேர்ந்து உன்னை அடிச்சாங்க? ஒரு 4-5 பேர். பார்க்கறதுக்கு ரவுடி மாதிரி இருந்தாங்களா? இல்லை ஆமாம், ரவுடிங் மாதிரி தான் இருந்தாங்க. பணம் ஏதாவது கேட்டு மிரட்டினாங்களா? பொய் சொல்ற. கேட்குற எந்த கேள்விக்குமே உடனே பதில் சொல்லாம யோசிச்சு சொல்ற. நீ சொல்றதெல்லாம் பொய் தானே? யாரா அவனுங்க? உண்மையை சொல்லு. இல்ல சக்தியை பார்த்துருக்க மாப்பிள்ள பூபதி இருக்கான்ல, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் தான்டா. இது ஏன்டா போலீஸ் கிட்ட சொல்லுங்க? கொஞ்சம் விட்டுருந்தா செத்து போயிருப்ப. ஏண்டா வேணாங்கிற? நீ என்ன பெரிய அகிம்சா மூர்த்தியா? எதுக்கு வேணாங்கிற? சக்திக்காக தாண்டா வேணான்னு சொல்றேன். டேய், அவனோட லைஃப் தாண்டா முக்கியம். இங்க பார்த்துவா, சக்தி உனக்கு ஆயிடுச்சு, நீ ஒதுங்கிட்ட. அப்புறம் ஏன்டா உன் நடிக்கிறானுங்க? அதுவும் இந்த அளவுக்கு. அவளுக்கு போய் நீ ஏன்டா தயவு தாட்சணை பார்க்குற? சக்தி வாழ்க்கையில் தேவையில்லாம என்னால எந்த குழப்பமும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இங்க பார்த்திவா, இது பெருந்தன்மை இல்ல, முட்டாள்தனம். அவங்க பண்ணது கிரிமினல் குற்றம். அவங்கள போய் சும்மா விடலான்னு சொல்ற? ஏண்டா உனக்கு சொரணே இல்லையா? கோவமே வரல? எல்லாம் இருக்குடா. இதே வேற காரணமா இருந்து வேற யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா நான் டீல் பண்ணியிருக்க விதமே வேற மாதிரி இருந்திருக்கும். இது சக்தி சம்பந்தப்பட்ட விஷயம்டா. அவளோட சந்தோஷத்தை மட்டுமே நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப நான் ஆத்திரப்பட்டு அதனால அவ வாழ்க்கை பாதிச்சு அவ கண்ணீர் விட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் அவளை நான் காதலிச்சதுல அர்த்தமே இல்லாம போயிடும்டா. சோ உண்மையான காதல்னா காதலியை கட்டிக்கு போறவன் அடிச்சாலும் அடி வாங்கிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாம கட்டில படுத்துக்கணுங்கிற நல்ல விளக்கம்டா. என்னோட வழிய என்னோட அவமானத்தையும் தாங்கிப்பேன்டா. ஆனா சக்தி அழுறதோ அவமானப்படுறதோ சத்தியமா சத்தியமா என்னால் தாங்கிக்க முடியாதுடா. இதை பாரு, என்னை பொறுத்த வரைக்கும் அதான் உண்மையான காதல். இது எனக்கு லூசுத்தனமா படுது. இருந்தாலும் நீ சொல்றன்றதுக்காக நான் சும்மா இருக்க வேண்டியதா இருக்கு. டேய், நீ எனக்கு உதவி பண்ணுண்டா. தெரியும்டா, இந்த விஷயத்தை நான் வெளியில சொல்லக்கூடாது, அதானே? சக்தி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம்டா, அதனால தான் நான் உனக்கு இவ்வளவு கெஞ்சுறேன். சொல்லலடா, இவ்வளவு அடி வாங்கி படுத்துருக்க உனக்கே ஆத்திரம் வரல, எனக்கு எங்க வலிக்குது. என்னமோ போடா. உன் பேர் என்னம்மா? மித்ரா. பாட்டி, என்ன மாதிரியே
உங்க பேத்தி கூட நல்ல விதமா தான் இருப்பா. நீங்க வேணா பாருங்க, கூடிய சீக்கிரத்துல உங்க முன்னாடி வந்து நிக்க போறா. மேகலா, என்ன பாட்டி? சாமி கும்பிடும்போது இப்படி எல்லாம் விளையாடக்கூடாதுமா. சாமி கிட்ட கவனமா இருக்கணும். ஒரே நினைப்போட சாமி கும்பிடணும். புரிஞ்சுதா? சரி பாட்டி, இனிமே நீங்க சொல்ற மாதிரியே நான் கும்பிடுறேன். கும்பிடு. விநாயகா முருகா. என்ன பிரச்சனை? ஏதோ யோசனை பண்ணிட்டே இருக்கே. ரொம்ப ஓவரா யோசனை பண்ணா ஓவர்லோட் ஆயிடும். ஜாக்கிரதை. அந்த பொண்ணை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். எந்த பொண்ணு? அதான் மித்ரா. அவளுக்கு என்ன? எனக்கு என்னமோ அவளை பார்த்தா நம்ம மேகலாவா இருக்குமோன்னு தோணுது. நீ வேற புதுசா ஒரு குழப்பத்தை கிளப்பி விட்டுடாத. ஏற்கனவே திலகா மேகலாவை நினைச்சு நினைச்சு குழம்பி போய் கிடக்குறா. நீ வேற ஏதாவது சொல்லி மேலும் குழப்பத்தை உண்டாக்கிடாத. என் மனசுக்கு அப்படி தோணுதுங்க. என்ன பேச்சு பேசுற நீ? அவ மேகலாவா இருந்தா இப்படி அமைதியா இருப்பா? நம்ம பார்த்த உடனே தாத்தா பாட்டின்னு ஓடி வந்து கட்டி பிடிச்சிருக்க மாட்டாளா? நீ என்னப்பா மேகலா பேச்சு அடிப்படுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அதுக்கு இல்லப்பா, நீங்க மேகலா பத்தி பேசுறது எங்க வீட்டுக்கார் காதுல விழுந்தா அவரும் அவங்க அக்காவும் சாமி ஆடிடுவாங்க. ஆமா, மேகலா பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுவா, அது ஒண்ணு இல்லம்மா. சக்தி கல்யாணம் நடக்க போகுது இல்லையா? மேகலா இருந்தா நேரம் கல்யாணமாகி குழந்தை குட்டிகளோட கல்யாணத்தில் கலந்துகிட்டு இருப்பா இல்லையா? அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். பாட்டி, பால். இல்லம்மா, இந்த வீட்டுல சண்முக வடிவு சொன்னாதான் நீ எந்த வேலையும் செய்வியா? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லையே. என்ன என்ன பால் கொதிக்குது, அப்படியே கொடுத்துட்டு ஓடுற. இதை நல்லா ஆத்தி கொடு. குடி. என்னமோ திலகா, நாம தான் மேகலா மேகலான்னு ராம ஜெயம் மாதிரி தினம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனா அவ மனசுல ஈர இருக்காதுன்னு தோணுது. என்னமா சொல்ற? கூட்டுல வளர்ற குஞ்சுங்களை ரெக்க முளைச்சதும் எனக்கு என்னன்னு பறந்து போயிடுது. மேகலா சின்ன வயசா இருக்கும் போதே வீட்டை விட்டு ஓடினவ நம்மளெல்லாம் எப்பவோ மறந்து கையை கழிட்டு போயிருப்பா. எதையாவது பேசிட்டு இருக்கா, சும்மா இரு. ஏமா, உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? உலக நடப்பதான்னு சொல்றேன். என்னையும் ஒன்னையும் மாதிரி இல்ல இந்த காலத்து பசங்க. பெத்த பாசம் வளர்த்த பாசம் எல்லாம் கிடையவே கிடையாது. அவங்க அவங்க பொழப்ப பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவளும் அப்படிதான். அம்மா, நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. உண்மை எப்பவுமே கஷ்டமா தான் இருக்கு திலகா. இந்நேரம் மேகலா ஏதோ ஒரு ஊர்ல எவனையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ புருஷன் அவ புள்ளன்னு அவ பொழப்ப பார்த்துட்டு சந்தோஷமா இருப்பா. நம்மள பெத்தவங்க எப்படி இருக்காங்க, வளர்த்தவங்க எப்படி இருக்காங்க, அந்த எண்ணமெல்லாம் அவன் மனசுல சுத்தமா இருக்காது. ஆமா. ஏமா ஏமா இப்படி அவளை கரிச்சு போட்டுறேன்? பாவம் மேகலா, இத்தனை வருஷத்துல ஒரு தலைவலி காய்ச்சல்னா கூட பக்கத்துல யாருமே இல்லாம தனியா எப்படி எல்லாம் தவிச்சு போயிருப்பாளோ. அவளோட ஒரே பலமே நம்மளோட நினைப்போ நம்மளோட பிரார்த்தனையும் தான். மத்தவங்க யார் பேசியிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீ இப்படி பேசலாமா? என்ன தப்பு என் மனசுல இருக்கிறதான்னு சொல்றேன். அப்போ உன் மனசுல என் பொண்ணு பத்தி இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, என் மனசுல நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுதானே உண்மை. என் மேகலை பந்த பாசம் இல்லாதவடா. அவ ஏன் வயித்துல பிறந்தவ. யார் வயித்துல பிறந்தா என்ன, ஒன்னொன்னு ஒண்ணு இருக்குல்ல. அவ எப்பவுமே ரொம்ப அழுத்தக்காரிதான். இல்லன்னா அவ்வளோ பெரிய மனுஷிய உலக்கு எடுத்து அடிச்சுட்டு ஓடி போயிருப்பாளா? ஐயோ அம்மா, நீ இன்னைக்கு பேசுறது எதுவுமே சரியில்லை. என்னாச்சுமா உனக்கு? பைத்தியம் கீத்தி புடிச்சு போச்சா? திலகா, நீ கோவப்பட்டாலும் சரி, நான் சொல்றதுதான் உண்மை. மேகலா நெஞ்சில ஈரம் இல்லாதவதான், அந்த பாசமே இல்லாதவதான் இல்லாதவதான். அறிவு இருக்கா உனக்கு? யார் எப்படி பேசினாலும் வளர்த்த உனக்கு தெரியாது அவளை பத்தி.